ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னோட பேர் சஞ்சய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ஏழையாக இருக்கோம் அதற்கான முக்கிய காரணம் தான் பார்க்க போகிறோம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா பயம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேராசை, அதாவது தீராத ஆசைன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லாத குறித்த பயம் நம்மளை கடுமையான உழைக்க சொல்லி தூண்டிவிடக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அதாவது நம்ம கைக்கு செக்கோ அல்லது சம்பளமோ வரும்போது நம்மளோட தீராத ஆசை பணத்தால் வாங்கக்கூடிய அற்புதமான பொருட்களை எல்லாத்தையும் நம்மளை வாங்க சொல்லி தூண்டி விடுது. அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே அந்த பண மதிப்பு இழந்துது. அந்த மாதிரி பொருட்களை தான் எல்லாத்தையும் நம்ம வாங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட தீராத ஆசையை அடக்குவதற்காகவும் ஒரு தற்காலிக சந்தோஷத்துக்காகவும் பார்க்கு, பீச்சு, தேட்ருக்கு போய் படம் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுற்றுறது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி தருது, இந்த மாதிரி உன்னோட பணத்தை எல்லாத்தையுமே இந்த பேராசையும் உன்னோட தீராத ஆசை எல்லாத்தையுமே கரைச்சிது. இதே மாதிரி இந்த சுழற்சி, அதாவது பயத்தால் பணத்தை உருவாக்குற அந்த பணத்தை எல்லாத்தையுமே உன்னோட ஆசைகளுக்காக தாரவாத்துற. மறுபடியும் பணம் இல்லாத பயம் உன்னை மறுபடியும் சம்பாதிக்க வைக்குது. மறுபடியும் சம்பாதிச்ச பணத்தை உன்னோட தீராத ஆசைகளுக்காகவும் அதை அழிச்சிட. இந்த மனப்போக்கு உன்னிடத்திலே நிரந்தரமாயிடுது. நம்ம ஏழையா இருப்பதற்கு காரணம் இந்த பயமும் தீராத ஆசையும் பணத்தை பற்றி அறியாமையும் தானே தவிர எந்த அரசாங்கமோ எந்த பொருளாதாரமோ எந்த ஒரு பணக்காரமே நம்மள அடிமையா வச்சுல. தப்பு ஊங்கிட்டு இருக்குது. உனக்கு எப்படி பணம் பண்றதுன்னு தெரியல, பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியல, இந்த பயமும் ஆசையும் இந்த ரெண்டு உணர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்துறது தெரியல, பொருளாதாரத்தை பத்தி அறிவு தெரியல. இந்த தப்பு எல்லாமே ஊங்கிட்ட வச்சுக்கின்னு என்ன இந்த கவர்மெண்ட் அடிமையா வச்சிருக்கு, சட்டம் அடிமையா வச்சிருக்குன்னு சில இன்ஃபுளுசர்ஸ்லாம் சொல்லிட்டு நீ தெரிஞ்சிட்டு இருக்காத. நீ மற்றவங்க மேல குறை சொல்லிக்கின்னு திட்டிக்கின்னு இருந்தினா நீ கடைசி மண்ணுக்கு போற வரைக்கும் அவங்கள திட்டிக்கினே தான் இருந்துட்டு போய் மடிஞ்சிருவ. என்னைக்கு உன் மேல குறை இருக்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு சரியான சொல்யூஷனை தேர்ந்தெடுத்து அதுக்கு தீனி போடுறியா, அப்பதான் நீ ஃபினான்ஷியலாவோ சரி எந்த ஒரு பிரச்சனையில இருந்தாலும் சரி அதை விட்டு நீ வெளில வர முடியும். ஸோ தெளிவாக இருங்க, பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுங்க, பணம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அறிவை நல்லா வளர்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ.